ஆண்டு முதல் நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 1901. அடுத்ததாக எந்தெந்த துறைகளுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாமே தான். மருத்துவம், இயற்பியல், வேதியியல், பொருளாதாரம், இலக்கியம், அமைதின்னு சொல்லி 6 துறைகளுக்கு வந்து வழங்குறாங்க. ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் சொல்லுவாங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் பீஸ். அடுத்ததாக ஆல்பர்ட் நோபலின் உயிலில் குறிப்பிடப்படாத எந்த துறைக்கு தற்போது நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரம். ஸோ எக்கனாமிக்ஸ் மட்டும் அவர் சொல்லியிருக்க மாட்டார், மீதி இருக்கிற எல்லா 5 துறைகளுக்கு மட்டும் நோபல் ப்ரைஸ் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு அப்புறம்தான் வந்து நோபல் பரிசு பட்டியலில் வந்து சேர்த்துருப்பாங்க. அடுத்ததாக பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 1968. 1968 சொல்லியிருப்பாங்க. பட் முதல் முறையாக பொருளாதாரத்துக்கு கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1969 கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஆண்டுதோறும் எந்த நகரத்தில் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாக்ஹோம், ஸ்வீடனில் இருக்கிற ஸ்டாக்ஹோமில் தான் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அமைதிக்கான நோபல் பரிசை வழங்கும் நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா நார்வே. ஸோ மருத்துவம், இயற்பியல், வேதியியல், பொருளாதாரம், இலக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த 5 துறைகளுக்கு நோபல் பரிசு வழங்கக்கூடியது நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வீடன். ஸ்வீடனில் இருக்கிற ஸ்டாக்ஹோமில் தான் கொடுக்குறாங்க. அமைதிக்கான நோபல் பரிசை வந்து நார்வே நாடு தான் வழங்குறாங்க. நார்வேயில் இருக்கக்கூடிய ஒஸ்லோ நகரத்தில் இந்த அமைதிக்கான நோபல் பரிசு வந்து வழங்கப்படுது. அடுத்ததாக 2 வெவ்வேறு அறிவியல் துறைகளில் நோபல் பரிசு பெற்ற ஒரே நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மேரி கியூரி. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1903 ஃபிசிக்ஸ்க்காக நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. 1911 பார்த்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்காக நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. ஸோ 2 வெவ்வேறு அறிவியல் துறைகளில் நோபல் பரிசு பெற்ற ஒரே நபர். அடுத்ததாக 2024 ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? நிஹோன் ஹிடாங்கியோ அப்படின்ற அமைப்புக்கு தான் 2024 அமைதிக்கான நோபல் பரிசு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஜப்பானை சேர்ந்த ஒரு அமைப்பு தான் நிஹோன் ஹிடாங்கியோ அப்படிங்கிறது. ஸோ என்ஜிஓ ஹிரோஷிமா, நாகசாகி இதெல்லாம் அணுகுண்டால் பாதிக்கப்பட்டவங்களுடைய நலனுக்காக இந்த அமைப்பு வந்து தொடர்ந்து பணியாற்றி வருது. ஸோ அணு ஆயுதங்கள் இல்லாத உலக அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதுக்காக அமைதிக்கான நோபல் பரிசு இந்த அமைப்புக்கு 2024 அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுவே 2023 அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானியன் ஆக்டிவிட்டீஸ் நர்கீஸ் முகமதி அப்படின்றவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக 2024 ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாங்காங். ஸோ தென்கொரிய பெண் எழுத்தாளர் தான் ஹாங்காங். ஸோ அவங்களுக்கு தான் லிட்ரேச்சருக்கான 2024 நோபல் பரிசு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ வரலாற்று துயரையும் மனித வாழ்க்கையோட பலவீனங்களையும் இவங்க எழுதியிருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. 2016 இவங்க எழுதின த வெஜிடேரியன் அப்படின்ற புக் வந்து இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் வந்து வாங்கியிருந்தது. ஸோ அந்த புக்கை வந்து மரக்கறி அப்படின்ற பெயரில் தமிழில் சமயவேல் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருப்பார். ஸோ இதுவே 2023 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்வே எழுத்தாளரான ஜான் போசேக்கு வந்து வழங்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக 2024 ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் ஹாஃபீல்ட், ஜாஃப்ரே ஹிண்டன் இவங்க 2 பேருக்கும் தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ த நோபல் ப்ரைஸ் இன் ஃபிசிக்ஸ் 2024 ஜான் ஹாஃபீல்டு, ஜாஃப்ரே ஹிண்டன். ஸோ ஹாஃபீல்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர், ஹிண்டன் வந்து கனடாவை சேர்ந்தவர். ஃபார் ஃபவுண்டேஷனல் டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் தட் எனேபிள் மெஷின் லேர்னிங் வித் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸ் அப்படிங்கிறது, அதாவது செயற்கை நரம்பியல் இணைப்புகள் மூலமாக இயந்திர கற்றலை செயல்படுத்தக்கூடிய அடிப்படை கண்டுபிடிப்புகளுக்காக தான் இயற்பியலுக்கான நோபல் பரிசு இவங்க 2 பேருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுவே 2023 இயற்பியலுக்கான நோபல் பரிசு பார்த்தீங்க அப்படின்னா 3 பேருக்கு அறிவிச்சிருந்தாங்க. ஃபியரி அகோஸ்தனி, ஃபெரங் க்ரௌஸ், அன்னி எல் ஹீலியர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கு அறிவிச்சிருந்தாங்க. ஆட்டோ செகண்ட் பல்சஸ் பற்றி இவங்களுடைய ஸ்டடிக்காக கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக 2024 ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற 3 பேருமே தான். டேவிட் பேக்கர், டெமிஸ் ஹசாஃபிஸ், ஜான் ஜம்பர். ஸோ இவங்க 3 பேருக்கும் தான் 2024 கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு வந்து அறிவிச்சிருக்காங்க. டேவிட் பேக்கர் பார்த்தோம் அப்படின்னா 2003 ப்ரோட்டீன் வந்து டிசைன் பண்ணியிருப்பார் ஃபார் கம்ப்யூட்டேஷனல் ப்ரோட்டீன் டிசைனுக்காகவும். இதே போல் ஹசாஃபிஸ், ஜம்பர் இவங்க 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நிறைய புரதங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதோட கட்டமைப்பை கணிக்கிற வகையில் செயற்கை நுண்ணறிவு மாதிரியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடலை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் பார்த்தோம் அப்படின்னா AlphaFold2. ஸோ அது வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸோட ஸ்ட்ரக்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி தான் 2024க்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு இந்த 3 பேருக்கும் அறிவிச்சிருக்காங்க.